எல்லாருமே என்னை ஈஸியா ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாவனி வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி நம்ம பார்க்கலாம். பாவனி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும்போத விட, இப்போ பிக் பாஸ்ல கலந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து உருவாகியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அமீர் தான். அமீரும் பாவனிய விடாம தொரத்தி தொரத்தி லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பாவனி வந்து எப்போ ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஜோடிகள்ல இவங்க 2 பேருமே ஒண்ணா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பப்போ வெளியில போவாங்க. அப்ப எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாவனிய பொறுத்தளவுல சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. பாவனி ஃபேமிலி சைடுல இருக்கக்கூடிய எல்லாருமே அமீருக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பாவனி எப்போ ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பாவனிக்கு முதல்ல டான்ஸே ஆடத் தெரியாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அமீர் வந்து டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால பாவனிக்கு சின்ன சின்ன டான்ஸ்லாம் கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தன்னோட ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஏ செஷன் வந்து வச்சிருந்தாங்க. அதுல கேட்கப்பட்ட நெறைய கேள்விகளுக்கு பாவனி வந்து வெளிப்படையாவே பதில் சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி வந்து, ஒருத்தருடைய கேரக்டர எப்படி ஜட்ஜ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாருங்க? ஒருத்தங்கள வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்க வந்து என்னோட டைப் இல்ல அப்படின்னா, நான் வந்து அவங்க கிட்ட இருந்து விலகியே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது கேள்வி வந்து, எது உங்கள இவ்ளோ ஸ்ட்ராங் ஆக்குச்சு? நீங்க எப்படி ஒருத்தர நம்புறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து எப்பவுமே ஒருத்தங்கள வந்து ஈஸியா நம்பிடுவேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன உடைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு, நெறைய சந்தோஷமும், அமைதியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. வர வர டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுறீங்க. இப்போ வந்து டான்ஸ பார்த்து பயமா இருக்கா? இல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இன்னும் கத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. இது வந்து என்னோட முகத்துல இருக்கக்கூடிய பயத்த வந்து நீக்க உதவுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இன்சிடென்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு இன்சிடென்ட்டா நெறைய இருக்குங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உங்ககிட்ட நீங்களே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி இப்ப கேட்கும்போது, ஒரு ஆர்கியூமென்ட்ல ஜெயிக்கிறது முக்கியமா? இல்ல அந்த பெர்சனோட ஃபீலிங்ஸ் முக்கியமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய அடிக்கடி நான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எத்தன லாங்குவேஜ் தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 7 லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி நெகட்டிவிட்டிய ஹேண்டில் பண்றீங்க? நீங்க எப்போ உங்களுடைய எமோஷனல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நெகட்டிவிட்டிய இக்னோர் பண்ணிடுவேன். நாம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். நாம செய்ற வேலையில ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அத வந்து நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மத்தவங்க யாருமே நமக்கு உதவ வர மாட்டாங்க. எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நான் இந்த மாரியான நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாவனி வந்து எப்போ அமீருக்கு ஓகே சொல்லப் போறாங்க? இவங்களுடைய திருமணம் எப்போ? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்.